வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே பிதாவாகிய தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும்படியாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும், இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கின்ற உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அடியேன் இந்த காலையிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். சற்று முன்பு உபாகம் 32 அதிகாரம் வசனம் 1 முதல் 20 வரை நாம் வாசி கேட்டோம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய பாடமானது, நாம் எல்லா சூழ்நிலையிலேயும் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கவனிக்கவிருக்கின்றோம். சரி, சற்று முன்பு நாம் வாசி கேட்ட வேத வசனங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோதும் தேவனுக்கு உண்மை இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் வாசித்திருக்கின்றோம். தேவன் ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக இஸ்ரவேலர்களை தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். தேவன் ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தமானது, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அந்த சந்ததி 400 வருஷம் அந்நிய தேசத்தாரை சேவிப்பார்கள், பின்பு அவர்களுடைய அடிமைத்தனத்தை திருப்புவேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்தார். ஆபிரகாம் மரித்து போன பின்பும் தேவன் ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் தொடர்ந்து தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். அது நிமித்தமாக தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனார். எகிப்தில் அவர்கள் அடிமையாக இருந்த பின்பு அந்த நாட்கள் நிறைவேறின போது தேவன் அவருடைய அடிமைத்தனத்தை திருப்பவும் செய்தார். மோசே ஆரோனை பயன்படுத்தி தேவன் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? பாருங்க, தேவன் ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற இஸ்ரவேலருடைய பிதாக்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் ஒருபோதும் தேவனுக்கு உண்மை இல்லாத ஜனங்களாக காணப்பட்டார்கள். அதை குறித்து தான் வசனம் 1-20 வரை நாம் வாசித்திருக்கின்றோம். 1-7 வரை நாம் கவனிப்போமானால், வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியை என் வாய் மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம்பெரியின் மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கண்மலை, அவர் கிரி உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். விவேகமில்லாத மதிகட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதில் அளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான், உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். அவனை வசனம் 1-7 நம்ம கவனிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கட்டத்தில் சீர்கட்ட நிலையில் இருக்கிறாங்க. தங்களை உண்டாக்கின தேவனை மறந்து பாருங்க, கல்லும் மண்ணுமாக இருக்கிற அந்த வித்தியாசப்பட்ட சில உருவங்களை போயிட்டு சேவிச்சுட்டு இருக்கிறாங்க. 6ஆம் வசனத்தில் கேட்குறாரு, விவேகமே இல்லை உங்களுக்குன்றார். அவங்களை அழைப்பதே இப்படிதான் அழைக்கிறார், மதிகட்ட ஜனங்களே. பாருங்க, சீர்கட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க. வசனம் 7 சொல்றாரு, பூர்வ நாட்களை கவனிச்சுப்பார், தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனி. இதுக்கு முன்பதாக தேவன் அவர்களிடத்தில் செய்த மகத்துவமான கிரியைகளை அவங்க அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. பாருங்க, அவருடைய பிதாக்களை எகிப்திலிருந்து தேவன் அழைத்து கொண்டு வந்த போது எப்படிப்பட்ட ஆச்சரியமான கிரியைகள் அங்கே நடப்பிச்சார். பாருங்க, அவங்க வனாந்தரத்தில் நடந்து வரும்போது அவங்களுடைய வஸ்திரங்கள் பழமையாக போகலை, அவங்களுடைய பாதரட்சைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படல. பகல்ல அவங்களுக்கு மேக ஸ்தம்பம் மேலே இருந்திருக்குது, இரவில் அக்னி ஸ்தம்பம் இருந்திருக்குது. நல்லதொரு பாதுகாப்போடு கூட தான் தேவன் அவங்கள நடத்திட்டு வந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க? 6ஆம் வசனத்தில் ஆட்கொண்ட பிதா அவர்தான் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? இந்த கட்டத்தில் அவங்கள உண்டாக்கினவரும் அவங்கள தொடர்ந்து நிலைநிறுத்தி வைத்திருக்கிறவரும் தேவன் தான் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? அதை கண்டுகொள்ளாமல் விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ வசனம் 20 தேவன் தொடர்ந்து இவங்களிடத்துல வேலை செஞ்சுட்டே இருந்தார். இந்த கட்டத்தில் தேவன் தொடர்ந்து இவங்களிடத்துல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாரு? என் முகத்தை அவங்களுக்கு மறைப்பேன், அவர்கள் முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். தொடர்ந்து அவங்களை கவனிச்சுட்டே தான் வராரு. இந்த கட்டத்தில் சொல்லிட்டார், என் முகத்தை அவங்களுக்கு நான் மறைப்பேன். தேவன் அவங்களோடு கூட ஏதோ பச்சமாக பேசுறது மாதிரி இருக்குதா? அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன்றார். பாருங்க, தொடர்ந்து இந்த வார்த்தைகள்லாம் அவங்கள தேவன் கைவிடுவது போல தெரியுது இல்லையா? 20ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவங்க மாறுபாடு உள்ள சந்ததி. பாருங்க, அவங்களிடத்துல தேவன் எவ்வளோ உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறார். உண்மை இல்லாத பிள்ளைகள்ன்றார். பாருங்க, எகிப்திலிருந்து அவங்க தேவன் அவங்கள நடத்திட்டு வரும்போது பாருங்க, தண்ணி எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு உதவியாக அவங்க கேட்கல. உணவு எங்களுக்கு இல்லையே, பசிக்குது, ஏதோ உணவு கிடைக்குமான்னு கேட்கல. இந்த கண்மாலையிலிருந்து எங்களை தண்ணீருக்கு புறப்படுவது யாருன்னு கேட்டாங்க. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்கு?
அவங்க வேலை செஞ்சு வந்த உணவு இல்லை அது. பாருங்க, வானத்தின் தானியத்தை தேவன் அவங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தாருன்றார். அவருடைய பிதாக்கள் அறியாத விசேஷித்த உணவு. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபே அந்த உணவை பார்க்கல. ஆனால் இவங்களுக்கு தேவன் அந்த உணவு கொடுத்துருக்கிறார். பாருங்க, இவங்க வேலை செஞ்செல்லாம் அந்த உணவை பெற்றுக்கொள்ளல. தேவன் இலவசமாக தான் அந்த சாப்பாடு கொடுத்தாரு. ஆனால் அந்த சாப்பாடை பார்த்து சொன்னாங்க, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்கு? இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. எகிப்தில் நாங்கள் இருந்தபோது இறைச்சி பாத்திரம் காண்டையில் உட்காந்து இறைச்சியாகவே சாப்பிட்ருந்தோம். இங்கே வந்தால் இந்த அற்பமான உணவு தான் இருக்குது. பாருங்க, தேவன் தொடர்ந்து அவங்களை மேற்கொண்டு சகிச்சுட்டே தான் வர்றாரு. அவங்களுடைய எல்லா பொல்லாப்பையும் ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி தேவன் தொடர்ந்து பொறுத்து கொண்டார். ஆனால் இந்த கட்டத்தில் சொல்லிட்டார், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். காரணம் என்ன? அவங்களிடத்துல எந்த ஒரு உண்மையுமே தேவனால் கண்டுபிடிக்க முடியல. தொடர்ந்து மாறுபாடு உள்ளவங்களாக இருக்கிறாங்க, முறுமுறுக்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க, முரட்டாட்டம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மோசே தான் அவங்கள நடத்திட்டு வர்றாரு. மோசேனால தான் அவங்களுக்கு உதவி தொடர்ந்து இருக்குது. ஆனால் மோசேவே ஒரு கட்டத்தில் கல்லெறி பார்க்குறாங்க அவங்க. தேவன் சொல்லிட்டாரு, அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன். அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட மக்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார்? அவர்கள் அவருக்கு எல்லா சூழ்நிலையிலையும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் சும்மா சபையில் இருக்கிறதை மாத்திரம் தேவன் விரும்புகிறாரா, இல்லை எல்லா நேரத்திலும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க உண்மை இல்லாதவங்களா போயிட்டாங்க தான். ஆனால் இவர்களுக்கு பின்னால் வந்த சந்ததிகள் வழியாக வந்த மக்களில் நாம் தானியேலையும் அவருடைய 3 நண்பர்களை குறித்து கவனிக்க போகிறோம். ஆனால் ஆச்சரியமான உண்மையுள்ளவர்களாக வந்திருக்கிறார்கள். தங்களுடைய சூழ்நிலைகள் நலமாக போன போதும், கடுமையாக போன போதும், தங்களுடைய வேலைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்த போதும் பாருங்கள், தொடர்ந்து எல்லா கட்டத்திலும் தேவனுக்கு உண்மையாகவே இருந்தாங்க அவங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 3-7 நம்ம கவனிக்கும் போது, வாலிபமாக இருக்கும்போது இருந்தே அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 3-7, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்கத்தக்க திறமையுள்ளவர்களும் சில வாலிபரை கொண்டு வரவும், அவர்கள் கல்தேயரின் எழுத்தையும் வாசியும் கற்றுக் கொடுக்கும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனஸுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தன் குடிக்கும் திராட்சரத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்கள் நியமித்து அவர்கள் 3 வருஷம் வளர்க்கவும், அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திராகி தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்சாத்சார் என்னும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேசாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். வசனம் 3-7 இங்கே சூழ்நிலையானது தேவன் தொடர்ந்து யூதா ராஜ்யத்தில் இருந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையில் கொடுத்துட்டே தான் வந்தார். தொடர்ந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அவங்க இடத்துல போகிறாங்க, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்களோ அந்த நிலையில் திரும்பவே மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க அந்த ஜனங்கள். பாருங்கள், தேவனை விட்டுட்டு விக்கிரகங்களை சார்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. திரும்புங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது தீர்க்கதரிசிகளை பாக்கிக்கிறாங்க. எரேமியாவுடைய நாட்களில் வாட்சி பார்த்தோம்னா எரேமியாவை கொண்டு போடலான்றாங்க. தீர்க்கதரிசிகள் அற்புதமாக என்றாங்க. தீர்க்கதரிசிகள் கொண்டு வந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவே விரும்பல இந்த யூதா ஜனங்கள். கர்த்தர் தொடர்ந்து அந்த மக்களை பொறுத்துட்டே வந்தார். ஒரு கட்டத்தில் நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அந்த நேபுகாத்நேச்சார் யூதா ராஜ்யத்தை சிறை பிடிக்கிறார். வந்த ராஜா ஒட்டுமொத்தமாக சிறை பிடிச்சிட்டு போகாமல் 3 முறை சிறை பிடிக்கிறார். அதில் முதல் சிறையிருப்பு குறித்து தான் தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் கவனிக்கிறோம். முதல் சிறையிருப்பு எப்படிப்பட்டதாக துவங்குது? பாபிலோனிலிருந்து வர்றாங்க வேலைக்காரர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களை சிறை பிடிச்சிட்டு போகணும்னு நேபுகாத்நேச்சார் கட்டளை போடுறாரு. முதலாவது வாலிபமான மனுஷங்களை போயிட்டு தேடுங்க. எல்லா வாலிபரையும் பிடிச்சிட்டு வராதிங்க. ஞானமான வாலிபரில், கல்வியில் நிபுணராக இருக்கிற வாலிபரில் பாருங்கள், ராஜகுலத்தாரிலும் துறை மக்களும் எந்த ஒரு மாசும் இல்லாத வாலிபர்களை, அழகான வாலிபர்களை பாருங்கள். இந்த வாலிபர் கடைசியாக எப்படிப்பட்ட திறமையாக இருக்கணும்னு சொன்னால் அரண்மனையில் வேலை செய்யும்படியான திறமை இருக்கணும். இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் உள்ள வாலிபரில் போயிட்டு தேடுங்க. அவங்கள பிடிச்சிட்டு நம்ம தேசத்துக்கு கொண்டு வாங்கன்னு கட்டளையிடுறார். 4ஆம் வசனத்தில் அவங்கள தேசத்துக்கு கொண்டு வந்த உடனே தங்களுடைய மொழியாகிய கல்தேய மொழியும் பாஷையும் எழுத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ராஜா கட்டளையிடுறார். அவங்களுக்கு எவ்வளோ நாள் அந்த காரியத்தை அவங்க செய்யணும்? நேபுகாத்நேச்சாருடைய வேலைக்காரர்கள் இப்படிப்பட்ட வாலிபரை பிடிச்சிட்டு 3 வருஷமாக என்ன செய்யணும்னா கல்தேயருடைய பாஷை எழுத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நேபுகாத்நேச்சாரை இந்த வேலையெல்லாம் அந்த வாலிபர் இடத்துல செய்யும்படி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டை போடுறாரு. 3ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு, அவங்கள வேலையில் அமர்த்த போகிறார் அவர். அதனால தான் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்கத்தக்க திறமையுள்ளவங்களா தேடுங்கன்றார்.
நேபுகாத்நேச்சார் இப்படிப்பட்ட திறமையுள்ள வாலிபர் தேடி கண்டுபிடின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காரனு கட்டளை போடுறார். நீதிமொழியில் 14:35 கவனிச்சோன்னா, மதியீனமான மனுஷங்களை ராஜாக்கள் தங்களுக்கு முன்பாக வைக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் மதியீனமான மனுஷன் இடத்துல வேலையை ஒப்படைக்கும் போது அவன் ஞானமாக அதை செய்வானா? அவனுடைய பேர்லேயே அதுக்கான அர்த்தம் இருக்குது. புத்தியீனன் அவன். புத்தியே இல்லை அவனால் எப்படி வேலை சரியாக செய்ய முடியும்? 1 சாமுவேல் 21:10-15 கவனிச்சோன்னா, தாவீது சவுலுக்கு பயந்து திறந்து ஓடிட்டு இருக்கிறார். ஒரு கட்டத்தில் தாவீது காத் பட்டணத்துக்குள்ளே ஓடிடுறார். காத் பட்டணத்துக்குள்ளே போன தாவீது காத் பட்டணத்து ராஜாவுக்கு முன்னால் போயிட்டு தன்னை பித்தங்கொண்டவனை போல காட்டுறார். பாருங்க, அப்போ அந்த காத் பட்டணத்து ராஜா தாவீதை பித்தங்கொண்ட நிலையில் பார்த்தபோது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது அந்த ராஜாவுடைய கோபம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த ராஜா கேட்டார், பைத்தியக்காரர்கள் இங்கே குறைவாக இருக்கிறாங்களான்னு கேட்டார். இவன் என் வீட்டில் வரலாமோ? பாருங்க, அப்போ ராஜாக்களுக்கு முன்பாக மதியீனமான மனுஷங்கள் நிற்கிறத ராஜாக்கள் ஒருபோது விரும்பவே மாட்டாங்க. அப்படியானால் ராஜாக்களால் வேலையில் அமர்த்தப்படணும்னு சொன்னால் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க வேண்டியது இருக்குது? அவங்களுக்கு ரொம்ப ஞானம் அதிகமாக வேண்டியது இருக்குது. நம்ம நிறைய கல்விகள் தேவை இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப புத்திமான்களாக இருக்கணும். அவங்க திறமையுள்ள வாலிபராக இருக்கணும். அவங்க அதை தான் ராஜாக்கள் விரும்புகிறாங்க. நீதிமொழி 22:29 யார் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்றாரு? நீதிமொழி 22:29 தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அப்போ யார் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாங்க? தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன்றார். இப்போ அந்த ஜாக்கிரதையாக இருக்கிறவன்ற வார்த்தைக்கான எபிரே அர்த்தமானது ஸ்கில்ஃபுல்னு அர்த்தம். பாருங்கள், தங்களுடைய வேலைகளில் திறமையுள்ள நபர்கள் யாராவது இருப்பாங்கன்னா அவங்க தான் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாங்க. இப்போ தானியேல் நேபுகாத்நேச்சார் திறமையுள்ள வாலிபர் தேடி கொண்டு வாங்கன்றாரு. அவங்க தான் எந்த வேலை கொடுக்கப்படுதோ அந்த வேலையை சரியாக செஞ்சு முடிப்பாங்க. அதுக்கு முன்னால் அவங்க ஞானத்தில் தேறினவங்களாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஏனென்றால் ஞானமாக இருந்தாங்கன்னு சொன்னால் வேலையை சுலபமாக செஞ்சு முடிப்பாங்க இல்லையா? பாருங்க, வசனம் 18-20 இதே மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்த மக்களை நேபுகாத்நேச்சாருடைய வேலைக்காரர்கள் போய் யூதாவில் கண்டுபிடிக்கிறாங்க. நேபுகாத்நேச்சார் சொன்ன மாதிரியே கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து 3 வருஷம் பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அந்த பாஷை மொழி எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கப்பட்ட பிற்பாடு ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்படுறாங்க வாலிபர்கள். அதாவது தானியேல் 1 வசனம் 18-20 எல்லா பயிற்சியும் முடியுது. நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க இந்த குவாலிஃபிகேஷனில். அப்போ எல்லா வாலிபர்கள் இடத்துலையும் கேள்வி கேட்கப்படுது. ஆனால் புதிதாக கற்றுக்கொண்ட மொழியில் ராஜாவே ஆச்சரியமூட்டும்படியாக யாரிடமிருந்து பதில் ராஜாவுக்கு வந்திருக்குது? 18-20 கவனிக்கிறோம். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருவது குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவனும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்து எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை விசாரித்து கேட்டானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிலும் ஜோசிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். பாருங்கள், எல்லா பயிற்சியும் முடியுது. இப்போ மொழிகளை அவங்க கற்றுக்கொண்டு, இப்போ பாபிலோனிய மொழியை அவங்க கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த வாலிபர் ராஜாவுக்கு முன்பாக வரப்படுறாங்க. ராஜாவால் சில கேள்விகள் அந்த வாலிபரத்தில் போகுது. அப்படி போகும்போது ராஜாவுடைய கேள்விக்கு ரொம்ப திறமையாக யார் பதில் சொல்லிக்கிறா? தானியேலும் அவருடைய 3 நண்பர்கள். பாருங்கள், அவங்க பேசின அந்த பதில் ராஜாவை ஆச்சரியம் மூட்டுச்சா? பாருங்கள், 10 மடங்கு சமர்த்தராக பார்த்துருக்கிறார் ராஜா அவங்கள. ஏற்கனவே அந்த மொழியில் பிறந்து வளர்ந்த சாஸ்திரிகள் இருக்கிறாங்க, ஜோசியர் இருக்கிறாங்க. அவங்களால் அவ்வளோ திறமையாக பதில் சொல்ல முடியல. ஆனால் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்து எந்த விஷயத்தில் ராஜா அவங்களை கேட்டு விசாரிக்கிறாரோ பாருங்கள், எல்லா கேள்விக்குமே சிறப்பான பதில் யாரிடத்துலேருந்து வருது? தானியேல் இடத்துலும் நண்பர்கள் இடத்துலேருந்து வருது. ராஜா அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு? அவங்கள குறித்து ராஜா அறிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய பேர் ஞானிகளாக காணப்படுறாங்க. அவங்க எல்லாரத்தை விட ஞானத்தில் இவங்க எல்லாரும் 10 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. முன்பதாகவே ஒரு காரியத்தை குறிப்பிட்டிருக்கின்றோம். மதியீனமான மனுஷங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. வசனம் 19 தானியேலும் அவருடைய நண்பர் ராஜா சமூகத்தில் நின்னாங்கன்னா அந்த தானியேலும் அவர் நண்பரை குறித்து நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. அவங்க ஞானத்தில் சிறந்தவங்களா இருந்துக்கிறாங்க, திறமைவாளியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க 30வது வசனத்தில் நம்ம கவனிக்கும் போது தானியேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில்
பாருங்க, உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரும், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. தானியேல் சொல்றாரு, இந்த பாபிலோன் ராஜ்யத்தில் நிறைய பேர் உயிரோடு இருக்கிறீங்க, அங்கே உங்களை எல்லாத்த விட எனக்கு அதிக ஞானம் உண்டு. உண்மையாகவே தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கு அதிக ஞானம் இருந்ததா? 1ஆம் அதிகாரத்தில் நிரூபிச்சிருக்கிறாங்க. அவங்க புதிதாக கற்றுக் கொடுக்கப்பட்ட மொழியில் கேள்விகள் கேட்கப்படுது. அந்த மொழியிலே பிறந்து வளர்ந்தவனாலே அவ்வளோ திறமையாக பதில் சொல்ல முடியல. இவங்க கற்றுக்கொண்ட மொழியிலே ராஜாவே ஆச்சரியமூட்டும்படியாக பதில் சொல்லிக்கிறாங்க. ராஜா அவங்களை 10 மடங்கு ஞானத்தில் சமர்த்தராக பார்த்துருக்கிறார். உண்மையாகவே இங்கிருந்து எல்லா ஞானிகளை பார்க்கணுமே இவங்க 10 மடங்கு ஞானத்தில் உயர்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி நிரூபிக்கிறது? தானியேல் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து கவனிச்சிங்க. நான் நேபுகாத்நேச்சர் தூக்கத்தில் ஒரு சொப்பனம் காண்றார். அவர் படுத்துட்டு கண்ட அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல அவருக்கு. ஞானிகளாக இருந்த எல்லாரையுமே அவர் வந்து கூப்பிட்றாரு. நான் கண்ட சொப்பனத்துக்கு யாராவது அர்த்தம் சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா நிறைய வெகுமதிகள் உங்களுக்கு தர்றேன்றார். பாருங்க, அப்போ ஞானிகளாக இருந்த சாஸ்திரிகள் ஜோசியர்லாம் வந்து அர்த்தம் சொல்கிற மாதிரி அப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து அவங்க வந்து நேரத்தை கடத்திட்டே இருக்கிறாங்களே தவிர அவங்க வந்து எந்த ஒரு பதிலையும் அவங்கள்ட்ட வரல. இப்போ ராஜா வந்து அவங்க சும்மா டைம் பாஸ் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிச்ச ஒன்று அவங்கள இன்னொரு சொல்கிறார். முதலாவது நீங்கள் வந்து நான் கண்ட சொப்பனத்தை அறிவிங்க, அதுக்கப்புறம் வந்து அதன் அர்த்தத்தை சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் கொண்டு போடப்படுவீங்கன்னார். அதை கேட்ட உடனே எல்லா மக்களும் பயப்படுறாங்க. உண்மையாகவே அது அவங்களை குறித்து நமக்கு என்ன சொல்லுது? அவங்க ஞானிகளாக காணப்பட்டுட்டு இருந்தாங்க. உண்மையாகவே ஞானிகளாக அவங்க உண்மையாகவே ஞானிகளாக இருந்தாங்கன்னா பதில் சொல்லியிருக்கணும் அவங்க. ஆனால் பயப்படுறாங்க அவங்க. உடனே ராஜா சொன்னார், இவங்க யாருக்குமே பதில் தெரியல, அதனால் ஞானிகளாக காணப்போகிற எல்லாத்தையுமே போயிட்டு கொன்னுருன்னு வேலைக்காரங்களுக்கு கட்டளை போடுறார். ஞானிகளை கொன்று போடுங்கன்னு சொன்ன உடனே அந்த கொல்லும்படியாக போகிறவங்க ஃபஸ்ட்டு யாரை தேடுறாங்க? 13ஆம் வசனத்தில் ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். அப்போ தானியேலும் அவருடைய நண்பர்களும் அந்த பாபிலோனில் இருந்த எல்லாரை பார்க்கலும் ஞானத்தில் 10 மடங்கு சமர்த்தர்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி நிரூபிக்கிறது? ஞானிகளை கொள்ளுங்கன்னு ராஜா சொன்னபோது அந்த வேலையை செய்யும்படியாக போனவங்க முதலாவது தானியேலையும் அவருடைய நண்பர்களில் தான் தேடுறாங்க. ஏனென்றால் ஞானத்தில் இவங்க 10 மடங்கு உயர்ந்தவங்கன்னு பேர் பெற்றிருக்கிறாங்க. அது ராஜா அறிஞ்சிருக்கிறாரு, அந்த கொலை செய்யும்படியாக போகிற மக்களும் அறிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க உடனே போயிட்டு இவங்களை கொலை செய்ய தேடுறாங்க. உங்கள் சாஸ்திரியோ ஜோசிரியோ போயிட்டு முதல் தேடுறாங்களா? இல்லை, தானியேலும் ஒரு நண்பர் தான் கொலை செய்ய தேடுறாங்க. அப்படியானால் இந்த மக்கள் தொடர்ந்து இவ்வளோ ஞானத்தில் உயர்ந்தவங்களாக இருக்கும்படியாக இவங்களை அந்த நிலையில் வச்சது யார்? தொடர்ந்து அந்த மக்களை தேவன் தான் வழி நடத்திட்டு இருக்கிறார். தானியேலும் அவருடைய நண்பர்கள் தொடர்ந்து இந்த கட்டத்தில் உண்மையாக தான் இருக்கிறாங்க. வசனம் 48லிருந்து 49 நம்ம கவனிக்கும் போது பாருங்க, நேபுகாத்நேச்சர் முன்னாலே சொல்லியிருந்தார், என்னுடைய சொப்பனத்துக்கு யார் அர்த்தம் சொல்லி அதை விவரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வெகுமதி கொடுப்பேன்ட்டு. அந்த வேலையை தானியேல் தான் செஞ்சு முடிச்சிருக்கிறார். 30லிருந்து 36 வசனங்கள் நம்ம வாசிச்சோம்னா நேபுகாத்நேச்சர் எதிர்பார்த்தபடியே தானியேல் போயிட்டு ஃபஸ்ட்டு ராஜா கண்ட சொப்பனத்தை விவரிக்கிறார். 37லிருந்து 45 அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்ன என்பதையும் தானியேல் வந்து ராஜாவுக்கு விவரிக்கிறார். ராஜா அதுக்கு முன்னால் சொல்லியிருந்த மாதிரியே அவர் வந்து சில வெகுமதிகளை தானியேல் கொடுத்துட்டார். ஏன்னா அந்த வேலையை தானியேல் செஞ்சு முடிச்சிருக்கிறார் இல்லையா? அதனால தான் 48 பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்துக்காரங்க விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ ஒன்றால் ராஜாவின் கொலு மண்டபத்திலே இருந்தான். பாருங்க, இந்த கட்டத்தில் தானியேலும் அவருடைய நண்பர்களும் என்ன நிலையில் இருக்கிறாங்க? கொண்டு போகப்பட்டது என்னமோ அடிமையாகதா. அங்கே போனதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை. ஏன்னா பயிற்சி தான் இருந்தது இல்லையா? புதிய மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, புதிய எழுத்து பாஷையை கற்றுக்கொள்கிறாங்க. அந்த பயிற்சி முடிஞ்ச பிற்பாடு அவங்க ராஜாவுக்கு முன்னால் போனாங்க. அங்கேயும் அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு தான் இருந்தது. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாரை பார்க்கலும் வந்து திறமையாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஞானத்தில் 10 மடங்கு வந்து இவங்க உயர்ந்திருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் சொப்பனத்தை தானியேல் வந்து விவரித்து அதன் அர்த்தத்தை சொன்னதால் பாருங்கள், சிறந்த வெகுமதிகளை தானியேலுக்கு ராஜா கொடுத்துட்டு அதோடு கூட அவருக்கு ஒரு உயர் பதவியை கொடுக்குறார். பாபிலோன் மாகாணம் ராஜ்யம் முழுவதுக்கு அதிபதியாக ஏற்படுத்திடுறார். அதன் பிற்பாடு பாபிலோனில் உள்ள ஞானிகளாக காணப்பட்ட எல்லார் மேலும் பிரதான அதிகாரியாக தானியேல் நியமிக்கிறார். பாருங்க, தானியேல் பிரதான அதிகாரின் போது அவருக்கு கீழே அதிகாரிகள் இருப்பாங்க. அவருக்கு கீழே தான் இந்த ஞானிகளாக காணப்படுற எல்லா மனுஷங்களும் இருப்பாங்க. இப்போ தானியேலுடைய ஸ்தானம் என்னவாக இருக்குது? ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் அவர். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 6
இதுக்கு முன்னால சம்பவிச்ச எல்லா காரியங்களும் தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் சாதகமாக இருந்தது. தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு முன்னால நேபுகாத்நேச்சார் இடத்துல நல்ல பேர் வந்துருச்சு, நல்ல செல்வாக்கு கிடைச்சிருச்சு. தானியேலும் உயர் பதவியில் இருக்கிறார், அவருடைய நண்பர்களும் உயர் பதவியில் இருக்கிறாங்க. மற்ற மக்களுக்கு ஒருவேளை அது கோபம் மூட்டும்படியாக இருந்தாலும் ராஜா கிட்ட இவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. இப்போ அவங்களுடைய சூழ்நிலை கடினமாகுது. இதுக்கு முன்னால தேவனுக்கு தொடர்ந்து அவங்க உண்மையா இருந்திருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் தேவனுக்கு அவங்க எப்படி பதிலளிக்க போறாங்கன்றதா தானியேல் 3:1-6 கவனிக்கிறோம். ராஜாவாகி நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரும் நியாயாதிபதியிலும் பொக்கிஷக்காரரையும் நியாய சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரர்களும் நாடுகளில் உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரும் நியாய சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகி நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். கட்டிக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவரே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரும் முதலான சகல கீத வாக்கியங்களை சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகள் அக்னி சூளை நடுவிலே போடப்படுவான். அவனுக்கு இதுக்கு முன்னால் தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் காரியங்கள் எல்லாம் சாதகமாக இருக்குது. நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, நல்ல வேலைகள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போ அவங்களுடைய சூழ்நிலை கடினமாகுது. தங்களை உண்டாக்கின மெய்யான தேவனை தான் இதுவரைக்கும் அவங்க தொடர்ந்து சேவிச்சிட்டு இருக்கிறாங்க. மெய்யான சிருஷ்டி இருக்குதான் வந்து தொடர்ந்து அவங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நேபுகாத்நேச்சார் வந்து ஒரு கடினமான சூழ்நிலை கொண்டு வர்றார். சூழ்நிலை என்னன்னு சொன்னால், இவர் ஒரு பொற்சிலை பண்ணி வச்சு அதை வந்து எல்லாரும் சேவிக்கணும்னு சொல்லி ஒரு கடினமான சூழ்நிலை கொண்டு வந்து வைக்கிறார். அது யார் யாருக்கெல்லாம் அந்த கட்டளை? 4ஆம் வசனத்தில் சகல ஜனங்கள் ஜாதிகள் பாஷைக்காரர் இவங்க எல்லாருமே நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலைக்கு பணிந்து கொள்ளணும். பாபிலோன் ராஜாவின் ஆளுகையில் கீழ் இருக்கிற சகல ஜனங்களும் தேசங்களும் வேலைக்காரர் உத்தியோகஸ்தர் அதிகாரிகள் யாரா இருந்தாலுமே எல்லாருக்குமே தான் அந்த கட்டளை. மீண்டுமாக ஒரு காரியத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. நான் அதிகாரியாக இருக்கிறேன், அதனால் வந்து ராஜா சொன்னதுக்கு நான் கீழ்ப்படி மாட்டேன்னு யாரும் தவிர்க்க முடியாது. இது ராஜாவுடைய கட்டளை. சகல ஜனங்கள் தேசத்தார் ஜாதிகள் எல்லாருக்குமே இது. உத்தியோகஸ்தருக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த கட்டளை. எல்லாருமே அந்த பொற்சிலைக்கு முன்னால் வரணும், எல்லாருமே அந்த பொற்சிலை பணிந்து கொள்ளணும். அப்படி பணிந்து கொள்ளலை, நான் 6ஆம் வசனத்தில் எரிகிற அக்னி சூளையில் போடப்படுவாங்கன்றது தண்டனை. இது முன்னாலே அவங்களுக்கு சொல்லப்பட்டுருச்சு. 7ஆம் வசனத்தில் எத்தனை பேர் ராஜாவின் கட்டளை கீழ்ப்படிஞ்சு அடிப்பணிஞ்சு போயிருக்கிறாங்க? 7ல் சகல ஜனங்களும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறை வீணை சுரமண்டலம் முதலான சகல கீத வாக்கின் சத்தத்தை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொண்டார்கள். கவனி, 7ஆம் வசனத்தில் ராஜா சொன்ன அந்த கட்டளைக்கு எல்லாருமே கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் விதிவிலக்கா இருந்தது யார்? 7-8 நம்ம கவனிக்கிறோம். அச்சமயத்தில் கல்தேயர் சில ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றஞ்சாத்தி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புர் முதலான சகல கீதவாகி சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாயிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றும் ராஜாவாகி நீரே கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகம் என யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றார்கள். பாருங்க, எல்லாருமே ராஜா சொன்ன அந்த கட்டளை கீழ்ப்படிச்சிட்டாங்க. அதாவது அந்த பொற்சிலை பணிந்து கொண்டுட்டாங்க. ஆனால் தானியேலுடைய நண்பர்கள் அதை வந்து செய்ய மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை செய்யாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அங்கே கீழ்ப்படிஞ்ச மக்கள் போயிட்டு ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க போயிட்டு ஒரு தகவலாகலாம் சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னா, நீர் சில மக்களை வந்து அதிகாரியாக ஏற்படுத்தி வச்சீர், நீர் தான் அவங்கள ராஜா அந்த அதிகாரியாக வச்ச, ஆனால் உண்மையை அவங்க மதிக்காமல் போயிட்டாங்கன்னு 12ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க. நீர் தான் அந்த பொற்சிலை நிறுத்தினீர், நீரே அந்த பொற்சிலை நிறுத்தியும் அவங்க பணிந்து கொள்ளல. அவங்க புகார் கொண்டு போகிறாங்க.
அப்போ அந்த யூதர் பேரில் குற்றஞ்சாட்டினாங்கன்னு இருக்குது இல்லையா 8ஆம் வசனத்தில், அந்த வார்த்தைக்கான எபிரேய வார்த்தையை நம்ம கவனிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கல்தேயர் போயிட்டு யூதர் பேரில் குற்றஞ்சாட்டினாங்கன்னு இருக்குது. அவங்க சாட்டின குற்றச்சாட்டு என்னன்னா, ராஜாவாகி நீர் நிறுத்தின பொற்சிலை தான் இது. இந்த பொற்சிலையை நீர் அதிகாரியாக ஏற்படுத்தின அந்த யூதர்கள் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி ராஜாவாகிய நீரே இந்த பொற்சிலை நிறுத்தியும் அவங்க இது கீழ்ப்படியாதபடிக்கு அந்த காரியத்தை செஞ்சது உண்மை மதிக்காததை காட்டுதுன்னு சொல்லிட்டு ராஜாவுடைய கோபத்தை எழுப்ப முயற்சிக்கிறாங்க. அவங்க சாட்டின அவங்க அதை தகவலாக கொண்டு போகல குற்றச்சாட்டுன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அந்த குற்றஞ்சாட்டினார்கள்ன்ற வார்த்தை இருக்குது இல்லையா, அந்த வார்த்தைக்கான மெய்ப்பொருள் அர்த்தமானது பாருங்கள், மெல்லுவதுன்னு அர்த்தம். சீம் அப்படின்னு இருக்குது இல்லையா, மெல்லுவதுன்னு அர்த்தம். இந்த வார்த்தை சாப்பிடுவதற்கு தொடர்பாக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. நம்ம ஏன் ஒரு உணவை மெல்லுறோம்? அந்த உணவை நாம் மெல்லும் போது உடைக்கிறோம். மென்று முடிக்கும் போது அந்த உணவு வாய்க்குள் இருக்காது இல்லையா, ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ இங்கே 8ஆம் வசனத்தில் கல்தேயர் போயிட்டு தானியேலுடைய நண்பர்களை குறித்து ராஜா கிட்ட மென்னாங்கன்னு தான் இருக்குது மூல பாஷையில். அவங்க ஏன் போயிட்டு ராஜா கிட்ட மென்னாங்க? அப்போ அந்த கல்தேயர் மென்னார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? தானியேலுடைய நண்பர்களுக்கும் தானியேலுக்கும் இதுக்கு முன்னால் ராஜா கிட்ட நல்ல செல்வாக்கு இருந்தது நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். அவங்க மென்ன இந்த செயல் ராஜாவிடத்தில் தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கு இருந்த நல்ல செல்வாக்கை உடைச்சிது. நம்ம சாப்பாடை மெல்லும் போது அதை உடைக்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3-4 இதே காரியம் நம்முடைய விஷயத்திலும் சம்பவிக்கக்கூடும். எப்போனா நம்ம தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது. அப்போ நம்முடைய சூழ்நிலை கடினமாகும் போது நம்ம தேவனுக்கு உண்மையுள்ளவராக இல்லாமல் போயிடலாமா? தானியேலுடைய நண்பர்கள் சிறையிருப்புக்கு போகும்போது தேவனுக்கு உண்மையாக இருக்கிறாங்க. சிறையிருப்புக்கு போன பிற்பாடு தேவனுக்கு உண்மையாக தான் இருக்கிறாங்க. சிறையிருப்பில் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு ராஜாவுக்கு முன்னால் போகும்போது அவங்களுடைய சூழ்நிலை ஒரு மாதிரி சாதகமாக இருக்கும்போது உண்மையாக தான் இருக்கிறாங்க. ராஜாவிடத்தில் 10 மடங்கு சமர்த்தராக அவங்க காணப்பட்ட போது தொடர்ந்து அவங்க உண்மையாக தான் இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த கட்டத்தில் அவங்க வேறே தேவர்களை சேவிச்சு போனாங்கன்னு எந்த வார்த்தையும் நம்ம பார்க்க முடியாது. இப்போ அவங்க நேபுகாத்நேச்சாருடைய தேசத்தில் தான் இருக்கிறாங்க. அது புறஜாதியான தேசம்தான். அங்கே வேற புறஜாதி தெய்வம் இருந்திருக்குந்தா, அதெல்லாம் அவங்க இந்த கட்டத்தில் சேவிச்சாங்களா? இல்லை, தேவனுக்கு தான் உண்மையாக இருக்கிறாங்க. அது பிற்பாடு வேலையில் அமர்த்தப்படுறாங்க. அந்த கட்டத்திலும் தேவனை தான் சேவிக்கிறாங்க, தேவனுக்கு தான் உண்மையாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய சூழ்நிலை அப்படியே மாறுது. ராஜாவிட்டிருந்தே கட்டளை வருது. கட்டளை என்னன்னு சொன்னால், இந்த சிலையை எல்லாருமே பணிந்து கொள்ளணும். அப்படி பணிந்து கொள்ளலைன்னா எரிகிற அக்னி சூளையில் போடப்படுவீங்க. சூழ்நிலை கடினமாயிருச்சா? அதிகாரியாக இருந்தாலுமே நான் இதை சேவிக்க மாட்டேன், நான் என்னுடைய தேவனை தான் சேவிப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, சகல ஜனங்களுக்கும்னு சொல்லும்போது எல்லா அதிகாரிகளும் அதில் உள்ளடங்குவாங்க. இதில் யார் எனக்கு அதிகாரம் இருக்குது நான் அதை செய்ய முடியாதுன்னு ராஜா கிட்ட போயிட்டு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஆனால் தானியேலும் அவருடைய நண்பர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? தானியேலுடைய பெயர் இங்கே குறிப்பிடப்படாவிட்டாலும் தானியேல் உண்மையாகவே இந்த பொற்சிலை பணிந்து கொண்டிருக்க மாட்டார். 1ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். இந்த உணவை சாப்பிட்டா தீட்டாவுன்னு சொல்லிட்டு உணவை சாப்பிட மாட்டேன்ட்டார். அப்படியே தானியேல் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்தை யார் செய்கிறாங்களோ அவனை கொண்டு போடுங்கன்னு சொன்னாலுமே தானியேல் தொடர்ந்து மறைமுகமாக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறாரு. உண்மையாகவே தானியேல் தொடர்ந்து தேவனுக்கு உண்மையாக தான் இருந்திருப்பார். அவருடைய பேர் இங்கே குறிப்பிடப்படல. அதனால் தானியேல் இந்த சிலையை பணிந்து கொண்டிருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. தானியேலுடைய நண்பர்கள் பெயர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அவருடைய பெயர் இங்கே குறிப்பிடப்படாவிட்டாலும் அவரும் அவரும் நண்பர்களைப் போல இந்த சிலையை பணிந்து கொண்டிருக்க மாட்டார். இந்த காரியத்தை எல்லாம் நாம் வலியுறுத்துவதற்கான காரணம், நமக்கு காரியங்கள் நலமாக போகும்போது மாத்திரம் இல்லை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் மோசமாக போகும்போதும் நம் தேவனுக்கு தான் தொடர்ந்து உண்மையாக இருக்கணும். அப்படி நாம் தேவனுக்கு தொடர்ந்து உண்மையாக இருப்போமானால் தேவன் நம்முடைய சாணத்தை குறைந்து நம்முடைய நெல்லி வச்சிருப்பார். கீழே நம்ம வாசிச்சிங்கன்னா தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் இந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த மெல்லுதலை செஞ்சாங்க இல்லையா, அது மாதிரி யாராவது தானியேலை குறித்து ஒரு நண்பரை குறித்து இனிமேல் மென்னாங்கன்னா அவங்கள கொண்டு இருங்கன்னார் நேபுகாத்நேச்சார். அப்போ ஒரு காரியத்தை யார் செய்யலான்னு சொல்லிட்டு துரிதப்பட்டு வரானோ அவன் கால் பாவத்துக்கு எதுவாக போகுதுன்றது நீதிமொழிகள். நீதிமொழிகள் 12:2 நம்ம கவனிச்சோம்னா, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனை அவர் ஆக்கணைக்கு உட்படுத்துவார் என்றார். பாருங்க, ஒரு குறித்து நம்ம யாராவது போய் மென்னோன்னு சொன்னால் அது நமக்கு என்ன செய்யுது? கர்த்தர் நம்மளை ஆக்கணைக்கு உட்படுத்துவார். இந்த மெல்லுதல் இந்த காரியத்தை செஞ்சாங்க இல்லையா, தானியேலுக்கு அவருடைய நண்பர்களுக்கு ராஜா கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்குது, நம்ம போயிட்டு அவங்களை குறித்து மென்னுட்டோன்னா அந்த நல்ல செல்வாக்கு உடச்சிடலான்ட்டு வந்தாங்க இல்லையா, அந்த மனுஷங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த காரியத்துக்கு ஒத்த காரியத்தை இனிமேல் யாராவது பாபிலோன் ராஜ்யத்தில் செஞ்சால்
அவனை பிடிச்சி கொள்ளுங்கன்னார் நேபுகத்நேச்சார். நீதிமொழியில் 12:26 நீதிமான் தன் அயலானை பார்க்கலும் மேன்மையுள்ளவன்றார், துன்மார்களுடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். அப்போ இவங்களை போயிட்டு நம்ம மென்னோன்னு சொன்னால் இவங்களுடைய நல்ல செல்வாக்கு உடஞ்சிரும்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா? அவங்க செய்ய வந்த அந்த காரியம் யாருக்கு தான் எதுவாக திரும்பிச்சு? துவக்கத்தில் அதில் தானியேலுடைய நண்பர்களுக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சுது. ராஜா அவங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டு அந்த மெல்லுதலை கேட்டுட்டு தானியேலையும் ஒரு தானியேலுடைய நண்பர்களை தூக்கி நெருப்பில் போடுங்கன்னு சொன்னார். தானியேலுடைய நண்பர்களுக்கு காரியம் மோசமாக போன மாதிரியே தென்பட்டுச்சு. ஆனால் முடிவு தேவன் அவங்கள தப்பு வச்சிருக்கிறார். நீதிமொழி 14:22 தீமையை யோசிக்கிறவர் தவறுகிறார்கள்ன்றார். ஆமாம், தவறுனாங்களா? இவங்க தீமையை தான் யோசிச்சாங்க. இவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, இதை உடைக்கணுமே, அதனால் நம்ம இவங்களை குறித்து ராஜா கிட்ட தப்பாக மென்னோன்னா அது உடையும் அப்படின்னு அந்த தீமையை யோசிச்சு வந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க தவறி போனாங்க. அவங்களுடைய மெல்லுதல் அங்கே முரண்பட்டு ஜெயிக்கல இல்லையா? நீதிமொழி 14:22 அந்த வாக்கியத்தின் கடைசியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபை சத்தியம் உண்டு. இவங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க? தானியேலும் அவருடைய நண்பர்கள் தேவன் ஒருவருக்கு உண்மையுள்ளவராக இருப்பது மாத்திரமே தான் நன்மைன்னு யோசிச்சாங்க. இந்த பொற்சிலை பணிந்து கொள்வதில் எந்த மதிப்பு இல்லைன்னாங்க. நேபுகத்நேச்சார் இடத்துல தைரியமாக போய் சொன்னாங்க. பாருங்கள், நேபுகத்நேச்சார் சொன்ன அந்த கட்டளைக்கு இவங்க கீழ்ப்படியிலேனே இவங்களுடைய வேலையை இவங்க இழந்து போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் சிறப்பாகவே. ஏன்னா நேபுகத்நேச்சார் முன்னாலே சொல்லிட்டார் இல்லையா? இந்த பொற்சிலை பணிந்து கொள்ளாதவன் அக்கினிச்சூளை நடுவில் போடப்படுவான், அதுக்கான அர்த்தம் கொல்லப்படுவான். அப்போ தானியேலுடைய நண்பர்கள் இந்த பொற்சிலை பணிந்து கொள்ளலைன்னா கொல்லப்படுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. இந்த பொற்சிலை பணிந்து கொள்ளலைன்னா அவங்களுடைய வேலைகள் இழந்து போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த பொற்சிலை பணிந்து கொள்ளலைன்னா அவங்களுக்கு இருந்த அந்த நல்ல செல்வாக்கெல்லாம் போயிடும்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் ராஜாவை பார்த்து நேராகவே சொன்னாங்க அவங்க, நீர் எங்களை இந்த அக்கினிச்சூளை நடுவில் போட்டாலும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ரெண்டாவது, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இல்லைனாலும் நீர் நிறுத்தின அந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். நாங்கள் இப்போ தேவனுக்கே தொடர்ந்து மரண பரியந்தம் ஜீவனோடு இருக்கணும்னு, மரண பரியந்தம் உண்மையாக இருக்கணும்னு விரும்பினாங்க. தங்களுடைய ஜீவனை பார்க்கலும் அவங்களுக்கு எது முக்கியத்துவமாக இருந்தது? தங்களுடைய நல்ல வேலை, தங்களுக்கு ராஜாவிடத்தில் நல்ல செல்வாக்கு, மக்கள் மத்தியில் இருந்த நல்ல மதிப்பை பார்க்கலும் அவங்களுக்கு எது ரொம்ப உயர்ந்ததாக இருந்தது? தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பது. நான் தேவனை தான் சேவிப்பேன், இந்த பொற்சிலை பணிந்து கொள்ள மாட்டேன்றாங்க. ஜீவனே போனாலும் நான் இதை பணிந்து கொள்ள மாட்டேன். பாருங்கள், எப்படிப்பட்ட நம்பகமுள்ள மனுஷங்களாக இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்களுடைய பிதாக்கள் மோசப்பட்ட நிலையில் இருந்தாங்க. இஸ்ரவேலர்கள் திரும்பவே மாட்டோன்ட்டு இருந்தாங்க. தொடர்ந்து மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த நாட்கள் இருந்து யோசுவா நாட்களில் அதிவேதா செய்கிறாங்க. யோசுவா அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிறது ஆகாதுன்னு உங்களுக்கு கண்ட பின்ன யாரை போயிட்டு சேவிப்பீங்கன்னு கேட்குறாரு யோசுவா. அந்த நாட்களிலும் மனம் திரும்புதல் அவங்ககிட்ட இல்லை. தொடர்ந்து ராஜ்யம் பிளவுபட்ட பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்க ஒரு கட்டத்தில் இஸ்ரவேல் ராஜாக்களை சார்ந்து போயிட்டு இருக்கிறாங்க, விக்கிரகங்களை சேவிச்சுட்டு. யூதா ஜனங்கள் நல்ல ராஜா வரும்போது நல்லா இருக்கிறாங்க, மோசமான ராஜா வரும்போது மோசப்பட்டு போகிறாங்க. எரேமியா கர்த்தருடைய வார்த்தையில் போதிச்சுட்டு இருக்கிறாரு. எரேமியா பார்த்து இவனை கொலை செஞ்சு போடலான்னு யோசிக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. தொடர்ந்து உண்மையவே தேவன் அவங்களிடத்துல கண்டுபிடிக்கல. அதனால தான் 32 சொல்லிட்டாரு, உங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு நான் கவனிப்பேன்னார். அவங்களிடத்துல தேவன் ஏதோ பட்சமாக இருந்தது போல தென்படுது. அது தேவன் ஏன் தமக்கான சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களிடத்துலேயே போயிட்டு உங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த ஜனங்கள் உண்மையாக இருக்கணும்னு தேவன் எதிர்பார்த்தாரு. அந்த உண்மை தன்மை அவங்களிடத்துல இல்லை. அதனால் தேவன் அவங்களுக்கு சொல்லிட்டாரு, உங்களுக்கு என் முகத்தை நான் மறைப்பேன். அப்படின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம இடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறாரு, நாம் தேவனுக்கு நம்பகமானவர்களாக இருக்கணும், அவரிடத்தில் தொடர்ந்து உண்மையுள்ளவராக இருக்கணும். அதை தான் தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அப்படி நாம் இல்லாமல் போவோமானால் என்ன சம்பவிக்கும்? பாருங்கள், நம்முடைய நலமான சூழ்நிலையில் மாத்திரம் இல்லை, நம்முடைய சூழ்நிலையில் கடினமாக இருந்தாலும் தானியேலும் அவருடைய நண்பர்களையும் நம்ம நோக்கி பார்க்கணும். அவங்களுடைய சூழ்நிலையில் கடினமாயிருச்சு, வேலையே இழக்க போகிற நிலை, ஜீவன் போகக்கூடிய நிலை, அவங்களுக்கு இதுக்கு முன்னால் ராஜா கிட்ட இருந்த எல்லாம் நல்ல செல்வாக்கு போகக்கூடிய நிலை, அந்த நிலையிலும் தேவனுக்கே தான் நாங்கள் உண்மையாக இருப்போன்றாங்க. நாங்கள் இந்த பொய்யாக மாயையாக காணப்படுற இந்த விக்கிரகத்தெல்லாம் சேவிக்க மாட்டோம், இதில் மதிப்பே இல்லைன்றாங்க அவங்க. பாருங்கள், அவர்களை போல நாம் இருக்கும்படியாக நாம் முயற்சிக்க வேண்டியது இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டுமாக அடுத்த வாரத்தில் நாம் மற்றொரு பாடத்தை கவனிப்போம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி.